Third sum, mark the following rational numbers on a number line. 3 sums கொடுத்திருக்காங்க. -2/3, -8/-5 and 5/-4. இப்போ first one -2/3. ஸோ இப்போ இது வந்து இது ரேஷனல் நம்பர். இப்படி இருந்தால் நம்ம வந்து எப்படின்னு போட முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கிறோம். 2வை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 is smaller than 3. ஸோ என்ன பண்ணுறோம், பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கிறோம். 0 போட்டிங்கன்னா என்ன வரும், 6 3s are 18, remainder 2. Again இன்னொரு 0 போடுறோம். 6 3s are 18, again 2. so it's a recurring 0.66 வரும். ஸோ ஈக்குவல் டு இது வந்து மைனஸ், ஸோ -0.66 வரும். ஸோ நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன வரும், 0 -1 -1 -2 இந்த மாதிரி வரும். இங்கே 1 2. ஓகே, ஸோ இப்போ இந்த -0.66ன்றது வந்து எங்கே வரும்னா, ஜீரோலையும் பிட்வீன் 0 and -1 வரும். ஸோ அப்போது 0 and -1 வரும்போது இப்போ 0லேருந்து -1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, -1/3 -2/3 and then -3/3 3 பார்ட்டாக இருக்கும். இந்த -3/3 தான் வந்து -1. இங்கே வந்து 0லேருந்து இது -2/3, 0லேருந்து இது என்ன, இங்கே வந்து -1/3, இங்கே வந்து -2/3, இது வந்து -3/3. இந்த -3/3 தான் -1. அதுதான் என்ன எழுதணும்னா, the unit part between 0 and -1 is divided into 3 equal parts. 3 equal parts are divide பண்ணுறோம். -1/3, -2/3 and -3/3. and -2/3 எந்த பார்ட்டுன்னா செகண்ட் பார்ட். இது ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட். ஸோ அந்த செகண்ட் பார்ட் இஸ் டேக்கன், அதான் இஸ் டிவைடட் இன்டு 3 equal parts and second part is taken. ஓகேவா, இதை வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். -2/3 -3/3 தான் அதை கேன்சல் பண்ணால் -1. அதே மாதிரி இப்போ செகண்ட் சம் பாருங்கள், -8/-5. ஸோ ரெண்டுமே மைனஸ் இருந்தால் என்ன, 8/5 தான். ஸோ இப்போ 8ஐ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 1 5s are 5, ரிமைண்டர் இஸ் 3. ஸோ இது என்ன, மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனாக எழுதுகிறோம். ஸோ 1 3/5. ஸோ இப்போது இது நம்பர் லைனில் போடுங்க. நம்பர் லைனில் போடும்போது என்ன வரும், இங்கே 0 1 2, இங்கே 3, இங்கே வந்து -1 -2ன்னு வரும். ஸோ இப்போ என்னென்னா 1 3/5. 1 3/5னா 1 3/5னா பிட்வீன் 1 and 2ன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து இப்போ இது எப்படி என்னென்னா, இது வந்து 5 ஈக்குவல் பார்ட்ஸாக வரும். எப்படின்னா 1 1/5 1, 1 2/5, 1 3/5, ஓகே, 1 4/5 and 1 5/5. 1 5/5 தானே, 1 + 5 என்ன, 1 5s are 5, 5 + 5 10, 10/5 அதான் 2. இதுதான் 2. இது வந்து 1 5/5. ஓகே, இங்கே வந்து 1 1/5, இது 1. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ் மட்டும் போடுறேன் தனியாக, 1 1 2. ஓகே, இது வந்து 5 பார்ட்ஸாக வரும். 1 1/5 and 1 2/5, 1 3/5, 1 4/5. இது 2 தான் வந்து 1 5/5. ஓகே, இது வந்து இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து இது பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 5s are 5 இன்ட்டு இங்கே ப்ளஸ்ஸு 1 5s are 5, 5 + 5 10/5 2. அதான் 1 5/5 வந்து 2. இங்கே வந்து அதுதான் இப்போ என்ன எழுதணும்னா 1 3 நம்மளுக்கு என்னது இது 1 3/5. 1 3/5 என்ன சொல்யூஷன் எழுதணும்னா 1 3/5 lies between என்னது 1 and 2. 1 2க்கும் மிடில் இருக்குது 1 3/5. ஓகேவா, அந்த யூனிட் பார்ட் பிட்வீன் எப்படி எழுதணும்னா, அந்த யூனிட் பார்ட் பிட்வீன் 1 and 2 between 1 and 2
is divided into 5 equal parts. Is divided into 5 equal parts. 5 equal parts ஆ பிரிக்கிறோம்ல 1 1/5 2/5 3/5 5/5 5 equal parts. இது எந்த part? அந்த third part is taken. Okay, and the third part is taken. ஓகேவா, நான் இப்போ இதை 1ம் 2ம் தான் செப்பரேட்டாக எடுத்து எழுதியிருக்கேன். நம்மளுக்கு இருக்கிறது 1 3/5 1 4/5 1 5/5க்கு நான் சொல்லிட்டேன். இது பண்ணும்போது 10/5 is 2. ஸோ இது தேர்ட் பார்ட். ஓகே, அது 1 3/5 lies between 1 and 2. The unit part between 1 and 2 is divided into 5 equal parts and the third part is taken. Next, third one. So 5 by minus 4. 5 by minus 4 இது மிடில் எடுத்துகிட்டு வந்துருங்க. minus 5/4 equal to, இதை டிவைட் பண்ணிங்கன்னா 5 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 4s are 4, remainder is 1. So minus 1 1/4. ஸோ இது என்ன, இஸ் லைஸ் பிட்வீன் என்ன, 1 minus 1 and minus 2. ஸோ இப்போ இங்கே போடுங்க 0 0 1 2, இங்கே வந்து minus 1, இங்கே வந்து minus 2. கொஞ்சம் எலாபரேட் பண்ணி போடுறேன். minus 3. ஓகே, ஸோ minus 1 and minus 2. ஸோ லைஸ் பிட்வீன் minus 1 and minus 2. இப்போ இது என்னென்னா minus 1 1/4. இங்கே பாருங்கள், இது மிடில் என்ன வரும்னா minus 1 1/4 minus 1 2/4 and minus 1 3/4 minus 1 4/4. minus 1 4/4 தான் இங்கே பாருங்கள். 4 1s are 4, 4 plus 4 8 minus 8/4ன்னு சொல்லுவோம். minus 8/4 வந்து minus 2. அதுதான் இது வந்து minus 1 4/4ன்னு சொல்லுவோம். minus 1 4/4 இதுதான் minus 2. எப்படின்னா 1 4s are 4 minus 4 4 plus 4 8, இங்கே இன்ட்டு இங்கே ப்ளஸ் minus 8/4 தான் 2. இங்கே minus 1. நெக்ஸ்ட் என்ன வரும்னா minus 1 1/4, நெக்ஸ்ட்டு minus 1 2/4, நெக்ஸ்ட்டு minus 1 3/4, நெக்ஸ்ட்டு minus 1 4/4 தான் வந்து 2. ஸோ இது எப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன எப்படி எழுதணும்னா, சொல்யூஷன் இஸ் minus 1 1/4 lies between minus 1 and minus 2 and minus 2. The unit part between minus 1 and minus 2 is divided into 4 equal parts. First part, second part, third part, fourth part is divided into 4 equal parts. 4 equal parts. இது எத்தனாவது பார்ட்? minus 1 1/4 வந்து first part. Okay, and the 4 equal parts and the first part is taken. First part is taken. Okay, minus 1 1/4 lies between minus 1 and minus 2. The unit part between minus 1 and minus 2 is divided into 4 equal parts. minus 1 4/4 தான் வந்து minus 2. Okay, equal to minus 2. And the first part is taken. அதே மாதிரி தான் first sum second. ஸோ இது நம்பர் லைன் வரும்போது இங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி போட்டுக்கோங்க. first sum, இது second sum. ஸோ இப்போ பேஜ் நம்பர் 7 ட்ரை திஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் மோர் வீடியோஸ். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.